தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடிய ராசி அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ரொம்ப அமைதியானவங்க தான் அப்படின்னா, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு கோவக்காரங்க அப்படின்னு. மற்றவர்களினுடைய கஷ்டத்தை தன் கஷ்டம் போல நினைத்து வாழக்கூடிய நபர்களில் முக்கியமான நபர் தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்ல முடியாது, அக்னி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி அப்படின்னா ஒரு சுட்டெரிக்கக்கூடிய ஒரு விஷயம். கெட்டவங்ககிட்ட வந்து சுட்டெரிச்சிருவீங்க. நிறையா பேர் உங்கள்கிட்ட வந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு அப்பாவின்னு உங்களை சொல்லலாம். உங்களை ஒரு வகையில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மற்றவங்களுக்காக அப்பாவியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, பிடிச்சவங்களுக்காக அப்பாவியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு கூட பார்க்கலாம். உங்களை நிறையா பேர் பயன்படுத்திக்குவாங்க, நிறையா பேர் உங்களை பயன்படுத்தி சில வேலைகளை வாங்கிக்குவாங்க. அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படாத வாழ்க்கை அப்படின்னு எங்கள் லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் திருமணமாக அதில் ஒரு சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வருவீங்க, குழந்தைகளாக அதில் ஒரு சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வருவீங்க, வேலையாக அதில் ஒரு சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வருவீங்க, திருமண வாழ்க்கையோட ஸ்டார்டிங்காக அதில் ஒரு கஷ்டம், லவ்வாக அதில் ஒரு கஷ்டம், படிப்பாக அதில் ஒரு சின்ன கஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிக்காமல் நீங்கள் வந்து வரவே முடியாது. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் எங்களோட வாழ்க்கை தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இந்த வாழ்க்கையில் இங்கே வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் மேன்மைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்குது. குரு பகவான் தான் உங்களுக்கு அதிபதி. குரு அதிபதியாக இருக்கிறதுனால என்ன சார் நன்மை அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். குறிப்பிட்ட இடத்துல சுகபோக வாழ்க்கையை தருவார். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே நேர்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, மனதில் இருப்பதை மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க, பிறருக்கு உதவி செய்ய விரும்புவாங்க, ஆன்மீக நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அறிவை விரும்புபவர்கள், பயணம் செய்யும் ஆர்வம் அதிகம், எப்போதும் முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம், சுதந்திரமாக வாழ்க்கையை விரும்புவாங்க, பெரிய இலக்குகளை வைத்திருப்பாங்க. பலவீனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைவரையும் எளிதில் நம்பிடுவாங்க, சில நேரங்களில் அவசரமான முடிவு எடுப்பாங்க, பணம் சேமிப்பதில் கவனம் குறையலாம், கோபம் வந்தால் கடுமையாக பேசிடுவாங்க, அதிக நம்பிக்கை காரணமாக ஏமாற்றங்களை சந்திச்சிடுவாங்க. தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, பல தனுசு ராசிக்காரங்க தற்போது நீண்ட நாள் உழைப்புக்கு பிறகு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளை தேடுகிறாங்க, குடும்ப பொறுப்புகள் அதிகரித்திருக்கலாம், பண வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கலாம், மனதில் பல திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்த சரியான நேரத்தை எதிர்நோக்கி இருக்கலாம், வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாயிருக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அடித்து சொல்கிறேன், அப்படி இருந்துச்சு இது உண்மையாக அப்படின்னா உண்மையாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. சார் ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்கான பலன் கிடைச்சா கூட பரவாயில்ல, அந்த டைமுக்கோ அதில் நான் செலவு பண்ணது கூட கிடைக்கல சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. பண நெருக்கடி, பண விஷயத்தில் பயங்கர நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க, கடன் சுமையை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க, நெருங்கியவர்களின் புரிதல் இல்லாமல் போயிருக்கும், நண்பர்களினுடைய துரோகம் உங்களை ரொம்ப ஆழ்த்தியிருக்கும், தொழில் தடை ஏற்பட்டிருக்கும், புதிய உயர்வு தாமதம் ஏற்பட்டிருக்கும், பதவி உயர்வில் தாமதம் ஏற்பட்டிருக்கும், திருமண தாமதம் ஏற்பட்டிருக்கும், குழந்தை பாக்கிய தாமதம் ஏற்பட்டிருக்கும், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல்நல கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும், அவற்றை அமைதியாக சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, ரொம்ப நம்பிய ஒரு நண்பர்களால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு துரோகம். இந்த தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து எதிரிகள். மிகவும் நம்பிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும், உறவினர் மூலமாக துரோகம் ஏற்பட்டிருக்கும், பணம் வாங்கிட்டு பணம் வாங்கலை சார் அப்படிமா, பணம் வாங்கினவன் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நீ என்னடா எனக்கு உதவி செஞ்சே அப்படிமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப் நடந்துடும். பணம் வாங்கியவர்னால உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். காதல் உறவில் இருந்தவங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். தனுசு ராசிக்காரனுடைய பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு நம்புறது தான். 2026 தமிழ் புத்தாண்டு முதல்ல என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைவாய்ப்பு உண்டாயிருக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாயிருக்கும், வருமான உயர்வு உண்டாயிருக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாயிருக்கும், புதிய வியாபார தொடக்கம் வந்து யோகத்தை உண்டாயிருக்கும், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிருக்கும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கும், சமூக மரியாதை அதிகரிச்சிருக்குங்க, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருந்திருக்கும். குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானினுடைய அருளால் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும், பதவி உயர்வு ஏற்பட்டிருக்கும், சம்பள உயர்வு ஏற்பட்டிருக்கும், திருமண யோகம் ஏற்பட்டிருக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும், உயர் கல்வி வாய்ப்பு உண்டாயிருக்கும், குடும்ப ஒற்றுமை உண்டாயிருக்கும், ஆன்மீக முன்னேற்றம் உண்டாயிருக்குங்க. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு, மஞ்சள் ஆடை அணிகிறது, அதே போல் மஞ்சள் பூ சமர்ப்பிக்கிறது, கடலைப்பருப்பு தானம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதே போல் மாணவர்களுக்கு உதவி, அன்னதானம் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க.
ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தணும். இது ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தணுங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பயிற்சி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாவே குரு பயிற்சினால் ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தணும். அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு இல்லை, அது ரெகுலராக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் உயர்வு எப்பயுமே இருக்கும். தனுசு ராசிக்காரர் மட்டும் குருவுக்கு வந்து சரியான மரியாதை கொடுத்து அவர்களை வந்து சரியாக அவரோட வழிநடத்தின் பேர் நடந்து வந்தீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதே போல் இந்த டைம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர முதலீடு தயவு செய்து பண்ணிடாதீங்க, மாட்டிப்பீங்க. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க, அது ரொம்ப ஒரு இது. தேவையில்லாத கடன் மட்டும் வேண்டாம். கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்புறதை நிறுத்திக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வருவாங்க, டக்குன்னு சார் இதை அப்படியே பார்த்துருங்க, டக்குன்னு கையெழுத்து போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் லஞ்சம் வாங்குறதோ கொடுக்குறதோ வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சார் கட்சி மாறிச்சு, அரசியல் மாறிச்சு, அதனால் அப்படி சொல்லிங்களா? உங்களுக்கே நார்மலாகவே உங்களுக்கு கட்டத்திலே இருக்குது. இது மாதிரி அரசுக்கு புறம்பாக நீங்கள் செயல்படும் போது அதற்கான தண்டனை நீங்கள் அனுபவிப்பீங்கிறது தனுசு ராசிக்கு இருக்குது. ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. எந்த விஷயம் பண்ணாலும் அரசுக்கு புறம்பாக எதுவும் பண்ணாதீங்க. வண்டியில் போகும்போது கூட ஹெல்மெட் இல்லாமையோ, இல்லை ஏதாவது நோவேலியோ, இல்லை நோ என்ட்ரிலையோ, இல்லை ஏதாவது வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லாமையோ, அந்த மாதிரி எந்த நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணாதீங்க. சீட் பெல்ட் போடாமல் போகிறது கூட ஒரு மிஸ்டேக் தான். ஹெல்மெட் போடாமல் போகிறது கூட ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்பாராத பணவரவு. இந்த எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த கிடைக்கக்கூடிய பணத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியாது. தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள், பதவி உயர்வு ஏற்படுத்துங்க, வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்துங்க, சொத்து சேர்க்கையை உருவாக்குங்க, குடும்ப மகிழ்ச்சியை உருவாக்குங்க, குழந்தைகளால் பெருமையை உண்டாக்குங்க. இது அனைத்துமே நன்மைகளாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் எல்லா விஷயமுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக செயல்படுத்தினீங்கன்னா அற்புதமாக கிடைக்கும். எதிர்பாராத பணம்லாம் நீங்கள் ரொம்ப அப்படியே தேடிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் கிடைக்காது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுலாம் அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். சொத்து சேர்க்கையும் அருமையாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சியும் அருமையாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. வண்டி வாகன யோகம் உண்டாகுது. 2026 to 2027 காலகட்டத்தில் புதிய இருசக்கர வாகனம்லாம் வாங்கினா ரொம்ப நல்லது. கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வாகனம்னா கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம், அல்லது உங்களோட தொழிலுக்கேற்ற ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராவது நீங்கள் வந்து வாங்குவீங்க. எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருளில் கூட ஏதோ ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கவனத்தை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஓட்ட வேண்டாம். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருங்க. வாகன ஆவணங்களை சரிபார்க்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகன ஆவணங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி வாங்குறதுக்கான யோகம் உண்டு. வேகமாக ஓட்டினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தோடு கொண்டு வரும். உடல் ரீதியான உபாதைகள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது இருக்குது. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே போல் வாகன ஆவணங்களை சரிபார்க்காமல் வண்டி வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி வாங்குறீங்க, ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்க. திருமண பலனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையுது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீண்ட நாள் தடைகள் விலகுது. குடும்ப சம்பந்தம் கிடைக்குது. குடும்ப சம்பந்தம்னா சொந்தக்கார ரிலேஷன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த குடும்ப பந்தம் வந்து ஒன்று உருவாகுது. பழைய தொடர்பு, சார் ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி பொண்ணு கொடுத்ததுங்க, இப்போ பொண்ணு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்ல வரன் அமையத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட நாள் தடை விலகும். குடும்ப சம்பந்தம் வந்து கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகுது. அதே போல் குடும்ப அமைதி உண்டாகுது. புதிய வீடு அல்லது குடும்ப விரிவாக்கம் பற்றிய நல்ல செய்திகள் உண்டாகுது. ஸோ இது வந்து திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்குமே ஒரு அற்புதமான ஆலயம் ஒன்று இருக்குது. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, சார் இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக ஜோதிடம் பார்க்கணும் பண்ணுவோம். லோக்கல்லே நீங்கள் ஜோதிடம் பாருங்கள். இல்லை சார் ஒன்று செட் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த கணவன் மனைவி ஒற்றுமை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை திருமணம் வந்து இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்னா, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது. திருச்செங்கோடுங்கிற ஒரு மலை. அந்த மலை மேலே பஸ்ஸே போகும், நீங்கள் அங்கேயே போய்டலாம். வண்டி வாகனங்களும் போகும். படிக்கட்டு 1500 படிக்கல் வழியாகவும் போகலாம். படிக்கட்டு வழியாக போகணுன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னா, அந்த 60 அடி பாம்பு சிலையை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அற்புதமாக செதுக்கிடுவாங்க மலையிலேயே. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்க முடியும். நிறைய பாம்புகளை மட்டும் அந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த கோயிலில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான வைப் இருக்கும். மேலே தசபாசானத்தால் செய்யப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்கும். செங்குட்டு வேலவர் முருகர் சிலை இருக்கும். அதுக்கு மேலே உச்சி பிள்ளையார் ஆலயத்தில் உச்சி பிள்ளையார் மேலே இருப்பாங்க. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, ராகுகேது சம்மந்தப்பட்டது, குடும்ப சிக்கல்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை போயிட்டீங்கன்னா சரியாகும். அது வேறு, அது ஒரு பக்கம் தானே. இதே போல் திருமணம் ஆகாதவர்களும் திருமணம் ஆனவர்களும் ஏதாவது சண்டை சச்சரவோ, இல்லை திருமணம் ஆகாமல் திருமணத்தில் ஏதாவது சண்டை சச்சரவோ இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் திருமணம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. பயங்கர பவர் அந்த கோயில். அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் மிகப்பெரிய பவரான கோயில்.
அந்த ஆலயத்தில் மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சிவனும் பார்வதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு சைடு வந்து அப்படியே சிவன் மாதிரியே இருக்கும், ஒரு சைடு வந்து பார்வதி மாதிரியே இருக்கும். ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கும், பூஜை பண்ணும்போது அது பாருங்கள் இந்த காலில் கொலுசு போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. அதே போல் முருகர் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து அப்படியே ஒரு தடவன மாதிரி இருக்கும். ஏன்னா அது அபிஷேகம் முடியாது, 2 சிலைகளுக்கும் அபிஷேகம் முடியாது. அந்த முருகர் வந்து கையில் சேவலோடு இருக்கிற மாதிரி இருப்பார். செங்குட்டு வேலவர் அவர் பேர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குடும்ப சமேதர்களாக சிவனும் பார்வதி முருகர் விநாயகர் 4 பேரும் மலை மேலே பாம்பினுடைய பாம்பு வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு இன்றைக்கி திருமணமானவங்க போய் மாலை மாற்றிட்டு வராங்க. அன்றைக்கி திருமணமான அன்றைக்கி போய்ட்டு வராங்க, ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்து போய்ட்டு வராங்க. ஸோ இப்படி போயிட்டு வரும்போது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, தோஷங்கள் இருந்தால் விலகுது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது. இது எல்லாமே அந்த கோயில் மூலமாக நடக்குது. இதுதான் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமே. இதில் என்ன இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்களும் அந்த கோயிலுக்கு போய்ட்டாங்க, அற்புதமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டவங்க இன்னொரு ஸ்பெஷலான ஒரு 3 கோயில் சொல்கிறேன். திருவண்ணாமலை வழிபட்டுட்டு பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரன் கோயில் நிறைய பார்த்துருப்பீங்க. அமாவாசை அன்னைக்கெல்லாம் எலுமிச்சம்பழத்தில் அந்த கற்பூரம் ஏற்றி எங்கே ஒரு லட்சக்கணக்கில் அங்கெல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அமாவாசை போகணும் அவசியம் இல்லை, நார்மலாக இருக்கும் நாள் கூட போய் வணங்கிட்டு வாங்க. வணங்கிட்டு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படின்னு இருக்கும், குழந்தை முருகர் இருப்பாங்க. அங்கே போய் வழிபட்டுட்டு மேலே பழனி பாலதண்டாயுத சுவாமிக்கு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், அற்புதமாக இருக்கும். குழந்தை வரத்துக்காக வேண்டி தவிச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை ரீதியான பிரச்சனைகள் சரியாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ட்ரை பண்ணுங்கள். முருகனே சரண் அப்படின்னு போய் சரணடைஞ்சிங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதே போல் சார் கீழே நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்கள். அப்ராக்சிமேட் இல்லை, அக்யூரேட்டாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவார். அடுத்தடுத்து ரெகுலராக பார்ப்பீங்க. அதே போல் அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் பார்ப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருக்கிறீங்க மட்டும் கால் பண்ணுங்கள். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் 4 நாட்களில் வந்து நல்ல தகவல் உண்டாக போகுது, பண வரவு உண்டாக போகுது, தொழிலில் முன்னேற்றம் உண்டாக போகுது. இந்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த நல்ல தகவலில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த தகவலாகவும் இருக்கலாம், நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல தகவலாகவும் இருக்கலாம். பண வரவில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக, தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்த 4 நாட்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சிறிய மனக்கசப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய தொடர்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டம். கடைசி 4 நாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும், குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும், புதிய திட்டங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. இந்த புதிய திட்டங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திட்டங்களில் நீங்கள் புதுசாக ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு தசாபுத்தி நல்லா இருந்தால் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னது ராசிக்கான பலன். தசாபுத்தி நல்ல டைம் எடுத்திங்கன்னா அற்புதமாக இருங்க. கந்திஷ்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நம்பிக்கையின்படி புதிய வாகனம் வாங்குறதுக்கு பிறகு அந்த கந்திஷ்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் உங்களுக்கு கந்திஷ்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு தொழிலில் வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் உண்டாகுது, சமூக புகழ் அதிகரிக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. திருஷ்டி ஏற்படலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. ஆனால் இது பலர் வந்து நம்புறதில்லை. இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுங்க. கற்பூர தீபம், எலுமிச்சம்பழக்காய் திருஷ்டி சுற்றுறது, விநாயகர் மற்றும் முருகர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அப்படி இல்லை சார் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அதுக்கான டீட்டெயில் சொல்லுவார். வேணும்னு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், ஆஞ்சநேயர், பெருமாள். ஸோ இந்த 6 தெய்வங்கள் நீங்கள் வந்து வணங்கலாம். எந்த கோயிலுக்கு சென்றால் நல்லது அப்படின்னா, ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். பழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த கோயில்கள்லாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா, மஞ்சள், ஆரஞ்சு, தங்க நிறம், இளம் பச்சை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதாக இருக்கும். எந்த நிற ஆடை நல்லது, அதிர்ஷ்ட நிறங்கள்னால் இது தான், மஞ்சள், ஆரஞ்சு, தங்க நிறம், இளம் பச்சை. அதே போல் எந்த தானம் செய்யலாம் அப்படின்னா, மஞ்சள் ஆடை தானம் செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடலை பருப்பு, சரி கடலை பருப்பு மட்டும் தனியாக எப்படி கொண்டு போய் கொடுக்குறது, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க. கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணுறவங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையலுக்கான பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 4-5 பொருள் சேர்த்து வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதில் மெயினாக கடலைப்பருப்பு ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அதுக்கு வடை செய்கிறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு இதுக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க. வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லது. அதே போல் அன்னதானம் 100 பேருக்கு பண்ணலாம், இல்லை 10 பேருக்கு பண்ணலாம், 5 பேருக்கு பண்ணுங்க. ஒரு டீப்பனியில் ஒரு சாப்பாடு, தயிர் சாப்பாடோ, லெமன் சாதமோ, புளி சாதமோ, தக்காளி சாதமோ, தேங்காய் சாதமோ, ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போய் அங்கே ஒரு 5 பேருக்கு கொடுங்க. அவ்வளோ நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செய்யுங்க, அற்புதமாக இருக்கும். 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. அது செஞ்சில் ஒரு 500 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா கூட ஒரு 20-20 ரூபா சாப்பாடு, 30-30 ரூபா சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அதே போல் கோயிலுக்கு விளக்குக்கு எண்ணெய் தானம் பண்ணுங்கள். விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க.
ஒரு கோயில்லேயே வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து கோயிலுக்கு ஊற்றி அதை வந்து சரி பண்ணுவாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரத்தின அணியலாம்னா பாரம்பரிய ஜோதிடத்தின்படி மஞ்சள் புஷ்பராகம், எல்லோ ஸ்பெரைன் அப்படி சொல்லுவாங்க, எல்லோ சாப்பயர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு பிறகு அணிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம சொல்கிறது ராசி பலன், ஜாதக பலனில் ராசி பலன். ஏன் சார் இதையே திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, அப்புறம் இது சொல்கிறீங்க அப்படின்னா, இது சொல்கிறதுல 60% பலிக்குங்க, மீதி இருக்க 40% ஏன் படிக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசியை தான் செக் பண்ணணும். ஏன்னா ராசி மட்டும் தான் உங்களுக்கு தரிசு, உள்ள லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். அதே போல் சிட்ரின் சிலருக்கு மாற்று ரத்தினமாக கூட பரிந்துரைக்கலாம். ஸோ அதனால் செக் பண்ணிட்டு போடுங்க. யார் எதிரி அப்படின்னா, பொறாமை கொண்டவங்க தான் உங்களுக்கு எதிரி. உங்கள் வளர்ச்சியை விரும்பாதவங்க எதிரி. இனிமையாக பேசி பின்னால் குறை கூறுபவங்க எதிரி. தொழிலில் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிரிங்க. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பணம் கேட்டு நெருங்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அதே போல் அதிக வாக்குறுதிகள் கொடுப்பவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ரகசியங்களை அறிய முயற்சிப்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முதலீடு பெயரில் ஏமாற்ற முயற்சிப்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2026 புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகுது. பழைய பாக்கிகள் வசூலாகலாம். தொழில் மூலமாக நல்ல லாபம் கிடைக்குது. வெளிநாட்டு தொடர்பால் வருமானம் உண்டாகுது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய ஒப்பந்தங்கள், பதவி உயர்வு, தனி வியாபார வளர்ச்சி, அரசு வேலை முயற்சி, முன்னேற்றம் எல்லாமே உண்டாகுதுங்க. வெளிநாட்டு நிறுவனங்களோட வாய்ப்பும் உண்டாகுது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சும் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் எதுனா, கல்லீரலில் ஆரோக்கியம் தேவை, உடல் எடையில் ஆரோக்கியம் தேவை, ரத்த அழுத்தத்தில் ஆரோக்கியம் தேவை. தூக்கமின்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மன அழுத்தத்திலேருந்து கொஞ்சம் வெளிவாங்க. தினசரி நடைப்பயிற்சி செய்யுங்க. சீரான உணவு மற்றும் போதுமான ஓய்வு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்கள்னால் 3, 6, 9. அதிர்ஷ்ட கிழமைகள்னால் வியாழன், ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக ஜோதிடத்தை பார்க்க வருபவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகள்னால், வெளிநாட்டுக்கு போகலாமா, இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள். வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நிதி திட்டங்களுக்கு வந்து முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது லோன் வாங்கி பண்ணிங்கன்னா வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேட்டால், சரியான திட்டமிடுதல் இருந்தால் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பொருந்தும். 50% பரவாயில்ல. நீதிமன்ற வழக்கில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 30% உங்களுக்கு பரவாயில்ல. பங்கு சந்தை முதலீடு அப்படின்னா ஆராய்ச்சி செஞ்சு நிபுணர்களோட ஆலோசனையோட போட்டிங்க அப்படின்னா முதலீடு செய்யலாம். ஆனால் அது வந்து பெரிய உங்களுக்கு அவுட்கமாக இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குமான்னு கேட்டால், பேச்சில் நிதானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல் ஆன்மீக முன்னேற்றம் உண்டா அப்படின்னு கேட்டால், 2026 உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் உண்டு. அதே போல் யாத்திரை, கோவில் தரிசனம், தர்ம செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி, விரிவாக்கம் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான ஆண்டாக அமையுது. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. எதுலன்னா, தொழில், பணவரவு, திருமணம், குழந்தைகள், சொத்து, கல்வி, ஆன்மீகம் போன்ற எல்லா துறைகளுமே படிப்படியான முன்னேற்றம் காணும். ஸோ குரு பகவானுடைய அருளை நாடி பொறுமையோடு திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா, நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல பலன்கள், மாற்றங்கள் எல்லாமே இந்த ஆண்டிலேருந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். கீழே நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.